கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல, இந்த கட்டுகளை உடைக்கும் ஜெபத்துல, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஒரு வல்லமையான ஜெபத்துல நீங்க எல்லாரும் பங்கு பெற்று கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த 15வது நாள்ல நம்மளுடைய எல்லா ஜெப குறிப்புகள் மேலாக தேவனுடைய அக்கினி இறங்குவதாக. நம்ம வாழ்க்கையில நெடுநாளை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் முற்றிலும் கலந்து விழுந்து நீங்கள் முழுவதும் விடுதலையாகி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்க கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு அரண்களை நிர்மூலமாக்குவார், இருளின் ஆவிகளை விரட்டுவார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. ஹalleluya. ராகா ஷதா ராகாபா தானாராபா. 100 நாள் ஜெபத்தை எங்கிருந்து வேணாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமையான ஜெபம் தான் இந்த 100 நாள் ஜெபம். ஏராளமான சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் தொட ஆரம்பித்து விட்டார். அநேக சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, உன்னையும் சாட்சியாக மாற்றுவார். இந்த 100 நாளும் உன்னுடைய விசுவாசத்தை கூட்டிக் கொண்டு, உன் ஆவியின் பலனை கூட்டிக் கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாய் என்றால், நீ துதிக்க ஆரம்பிப்பாய் என்றால், உன் வாழ்க்கையில சாட்சிகள் மேல் சாட்சிகளை நீ பார்ப்ப. கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தில் கிரியை செய்கிறத அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். உன் சொந்த குடும்பத்தார் காண்பார்கள், உன் பிள்ளைகள் காண்பார்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் யார் என்பதை நீதான் உன் குடும்பத்திற்கு காட்ட வேண்டும், நீதான் இந்த தேசத்திற்கு காட்ட வேண்டும் என்று ஆவியானவர் நாம் ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்லுகிறார். லீகாதா ராபா சந்தலா ரகதனா அல்பராதா ரகதனா துனாத ரபாசியா. கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நடக்க போறதை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த அருமையான 15வது நாள்ல கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு பேரை நிரப்ப சுத்தமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்னா யாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நபர் யாருன்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ளணும். இன்னைக்குள்ள செக்ஷன் உங்க 100 நாள் ஜெபத்தையும் அனலாக்க போகிறவர் யார், இந்த 100 நாளும் உங்கள் ஜெபத்துல கையோடு கைகோர்த்து உங்களை பலப்படுத்துகிறவர் யார் என்பதை இந்த செக்ஷன்ல நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த செக்ஷன் ஒரு வல்லமையான செக்ஷன். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏராளமான கள்ள உபதேசங்களோ, ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏராளமான தவறான விஷயங்களோ, பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏராளமான கள்ள உபதேசங்களோ வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு உதவி செய்கிற நபர் யார், அந்த 3இல் ஒன்றாகி இந்த பரிசுத்த ஆவியானவர் யார். ஏன் நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாட வேண்டும், ஏன் நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், ஏன் நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், ஏன் தமிழில் ஜெபித்தா போராதா என்று பல கேள்விகள் இருக்கலாம். தேவ ஜனமே, உனக்கு அந்நிய பாஷை கிடைக்கவில்லை என்றால் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னால் அபிஷேகத்தில் நிரம்ப முடியவில்லை என்றால் நீ கவலைப்பட வேண்டாம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உன்னை நிரப்புவார். வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். உன் தாகத்தை தீர்க்க கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உன்னை அபிஷேகிப்பார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார். அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவுவார். உனக்குள்ள தாகத்தை உருவாக்குவார். ரொம்ப நாள் ஆயிட்டு, நெடுநாள் ஆயிட்டு, கவலைப்படாத. உன் மேல வருகிற அபிஷேகம் பலத்த அபிஷேகமா இருக்கும். அந்த பலத்த அபிஷேகம் வரும் பொழுது பல நாட்கள் தடை இருக்கலாம். அந்த அபிஷேகத்தை நீ உணர்கிறதற்கு, உன் மேல ஆவியானவர் கிரியை செய்கிறத நீ பார்க்கிறதற்கு நெடுநாள் தடை இருக்கிறதா? கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் யார், ஆவியானவர் என்ன செய்கிறார், ஆவியானவர் உன் குடும்பத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும், ஏன் பரிசுத்த ஆவியின் உதவி தேவை என்பதை இந்த அருமையான செக்ஷன்ல பார்க்க போகிறோம். இதை தெரிந்தால் மட்டும்தான் நீ ஆவியானவருடைய ஒத்தாசையை ஏற்றுக்கொள்வ. லீகா ராபா ஷதா லாராபா லியாந்தல ரபா ஷந்தல ரகதல ஹத்துநாத ரபலகட ரோசியா லேக்ரோசி ஆண்டல ரபலகட ரோசியா. தேவ பிள்ளையே, ஒரு அருமையான மூதாட்டி தன்னுடைய பேரனை அழைத்து, மகனை நான் மரிக்க போகிறேன், நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். நம்ம வீட்டுக்கு பின்பதாக ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்தை நீ தூர் வாரும் பொழுது அந்த தூரை எல்லாம் கவனமாக பாரு, ஏனென்றால் அதில் ஒரு புதையல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மரித்து விட்டால். அநேக நாள் சென்றது, அந்த கிணறை தூர் வாரக்கூடிய நாட்கள் வந்தது. தெய்வ பிள்ளையே, தூர் வாருகிற நபர்கள் எல்லாரும் தூர வாரிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரன் இரவும் பகலும் அந்த தூர்களை நோண்டி நோண்டி பார்த்து கொண்டே இருந்தான். அந்த தூரின் மத்தியில் அந்த குப்பையில் ஏதோ கிடக்கிறது. அந்த கிணற்றில் இருந்து வந்த அசுத்தமான மண்களில் ஏதோ ஒரு புதையல் மறைந்திருக்கிறது என்று அந்த பாட்டி சொன்னதை அவன் தேடி பார்க்க ஆரம்பித்தான். அவன் தேடுகையில் ஒரு சின்ன டப்பாவை கண்டுபிடித்தான். அந்த டப்பாக்குள்ளாக
ஒரு துணியில் கட்டி அதற்குள்ளாக மோதிரங்களும் கம்மல்களும் வளையல்களும் இருந்தது. அதை விற்கும் பொழுது அது பல லட்சங்களுக்கு கிடைத்தது. அந்த அருமையான சிறுவனுடைய வாழ்க்கையை மாறினது, அவனுடைய ஏழ்மை மாறினது. தேவ பிள்ளையே, அந்த தூர்கள் மத்தியில அந்த தூரை வாரினவர்கள் அதை விட்டு விட்டு சென்றார்கள். ஆனால் ரகசியம் தெரிந்த இந்த சிறுவனோ அதை நோண்டி பார்த்தான். அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவன் உயர்த்தப்பட்டான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஏராளமானவர்கள் ஏன் இந்த ஜெபம் ஒரு தூரம் போல இருக்கிற இந்த யூடியூப்ல அவன் குப்பையான ஏராளமான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ தளத்திற்கு உள்ளாடி, அந்த இணையதளத்திற்கு உள்ளாடி, குப்பையை போல இருக்கிற அந்த இணையதளத்துக்கு உள்ளாடி கர்த்தருடைய வார்த்தையும் வந்து கொண்டிருக்கிறது. தூறுகள் மத்தியில ஒரு புதையல் இருக்கிறது. அதே போலதான் தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை தூர போல இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, அதற்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் அநேகருக்கு தெரியாது. அநேகருக்கு ஒரு புதையல் இருக்குதுன்னே தெரியாது. நீ அந்த புதையல் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் புதையல் இன்னைக்கு உன் பிரச்சனையின் மத்தியில வருகிறது. பரிசுத்த ஆவி என்ற புதையல் உன் வாழ்க்கையில சொந்தமாகிறது. தேவ பிள்ளை, உனக்கு எது இல்லாம இருந்தாலும் உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை தருகிறார். உனக்கு பரிசுத்த ஆவியின் ஆழங்களை ஆண்டவர் காட்டி தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உன்னை ஆண்டவருடைய ஆழங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். உன்னை பாதுகாக்க முடியும். எந்த ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுகள்கிட்ட இருந்து, அந்த அசுத்த ஆவிகள்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள ஒரே ஒரு நபர்னா அந்த மூன்றில் ஒன்றாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். வேதம் ஆவியானவரால் ஸ்டார்ட் ஆகப்படுகிறது. வேதம் ஆவியானவரால் முடிக்கப்படுகிறது. மூன்றில் ஒன்றாகிய பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்ற ஒரு அருமையான எழுத்தோடு, ஒரு அருமையான வசனத்தோடு இந்த வேத புஸ்தகம் மூடப்படுகிறது. வேத புஸ்தகத்தின் தொடக்கமும் ஆவியானவர், வேத புஸ்தகத்தின் முடிவும் ஆவியானவர். வேத புஸ்தகத்தை எழுதினதே ஆவியானவர் தான். ஆவியானவர் தான் தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை உணர்ந்து தேவ மனிதர்களை கொண்டு எழுதினார். தேவ பிள்ளையே, நீ வேதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாயோ, அந்த வேத வார்த்தைகளை எழுதிய அந்த ஆவியானவருக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த எழுத்து உன்னை கொல்லும். இந்த எழுத்தோட ஆவியானவர் கூட இல்லைனா இந்த எழுத்து உன்னை கொல்லும். பரிசேயர்கள் இந்த வேதத்தை வாசித்தார்கள், சதிசேயர்கள் இந்த வேதத்தை வாசித்தார்கள், உலக மனிதர்கள் இதை வாசிக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு இது பயன்படவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவரை அல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்றால் இந்த சத்தியங்களை படிக்கிறதற்கும் அவர்தான் உதவி செய்வார். தேவ பிள்ளை, ஏதோ ஒரு போராட்டம் வந்திருக்கிறல்ல, அந்த போராட்டத்திற்கு வழிகாட்டியாக, அந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியாக உனக்கு இருக்கிறது ஆவியானவர் தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சகரியா 4:6 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஒரு பாகமாகிய பரிசுத்த ஆவியினால் உனக்கு அற்புதம் நடக்கும். நான் தான் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பி விடுகிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்ம பூமியில இருக்கிறாரு. அவரை வேண்டி நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை நிரப்புகிறார். மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார்களோ அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நீ அறியணும் தேவ பிள்ளையே. அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலாவுகிற காலத்துல, இந்த கடைசி காலத்துல, அநேக அசுத்த ஆவிகள் உள்ள இந்த கடைசி காலத்துல, பொல்லாத மாய்மாலங்களை சத்துருவானவன் நரக பாதாளங்களில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது, லூசிபர் ஆகிய பிசாசு அநேக அசுத்த ஆவிகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ பரிசுத்த ஆவியை குறித்து அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் உன்னுடைய ஜெபம் அக்னியா மாற வேண்டும் என்றால் உனக்கு ஒருவரை தெரிய வேண்டும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நீ தெரிய வேண்டிய ஒரு நபர் உண்டு, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உனக்கு தேவன் யார் என்று தெரியும், உனக்கு இயேசு யார் என்று தெரியும், உனக்காக ரத்தம் சிந்தினவர் உனக்கு தெரியும். ஆனால் உனக்குள் இருந்து ஜெபிக்கிறவரை உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன ஜெபிக்கணும் என்று சொல்லி தருகிறவரை உனக்கு தெரியுமா? உனக்கு பாதை காட்டுகிறவரை தெரியுமா? ஆண்டவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரை உனக்கு தெரியுமா? அவர்தான் மூன்றில் ஒன்றாகிய பரிசுத்த ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரை சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினால் உனக்கு ஆகும், என்னுடைய ஆவியினால் உன் தடைகள் மாறும், என்னுடைய ஆவியினால் உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறார். இந்த செக்ஷன் ஒரு அற்புதமான செக்ஷன் தேவ பிள்ளைகளே. நீங்க திரும்பி கூட
இந்த செக்ஷனை கேட்டு இதில் உள்ள வசனங்களை எழுதி வைத்து இதன்படி உங்க வாழ்க்கையை நீங்க சீர்திருத்தி இதன்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் தடைகள் மாறும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரங்கள் கூடும். ஆமென். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நெடுநாள தடையாக இருந்த போராட்டங்கள் உடையும். எப்படி அந்த சின்ன தம்பி பாட்டி சொன்ன அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அந்த கிணறை தூர் வாரும் பொழுது அதில் உள்ள புதையலை கண்டுபிடித்தானோ, இன்னைக்கு ஆண்டவர் இந்த செக்ஷன் மூலமாக அநேக ரகசியங்களை வெளிப்படுத்த போறாரு. ரகசியங்களை எழுதி வைக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ரகசியங்களை திரும்பி திரும்பி கேட்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் சொன்னா, தேவ பிள்ளையே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உன்னை பலப்படுத்துகிறது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆவியினால் நிரப்புகிறவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்கள் நீ செய்யாமல் இருக்கிற, என்னென்ன விஷயங்கள் நீ செய்ய வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் ஆரம்பித்ததும் ஆவியானவரால், வேதம் முடிகிறதும் ஆவியானவரால், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்பட்டது ஆவியானவரால். ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையானவராக, ஒரு தகப்பனாக, ஒரு யுத்த வீரனாக உன் கூட இருந்து உன்னை உயரத்தில் கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா 59:19 படி ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை? ஏன் அவருடைய வல்லமை உனக்கு தேவை என்றால், அவர்தான் உன் போராட்டத்தில் உனக்கு கொடியை ஏற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில காடு உள்ள அனுபவம், உன் வாழ்க்கையில உள்ள வனாந்தர அனுபவம் செழிப்பா மாறணும்னா உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படணும்னு தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இதே தீர்க்கதரிசி மூலமாக தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. இதே தீர்க்கதரிசி மூலமாக தான் ஆவியானவர் சொன்னார். அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் திரும்பியும் சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும். தேவ பிள்ளையே, அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:21 அருமையான ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிறார். நெடுநாள் கட்டு உடையணுமா, நீ ஆவியின் ஆழத்துக்குள் வரணும். நீ சாதாரண ஜபத்துல இருந்தா போராது, உன் மாம்சத்திலே நீ ஜபித்தால் பத்தாதுன்னு தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உன் மாம்சம் உன்னை தடை பண்ணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஜபிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மாம்சம் இடையில வந்து ஆவியின் சிந்தனையை கெடுக்காதபடி, மாம்ச சிந்தனை உன்னை ஆளுக செய்யாதபடி, நீ மாம்சத்துல ஜபித்து உன் அறையில இருந்து ஜப குறிப்பு வீட்டை விட்டு வெளியே கூட போவாத லெவல்ல, உன் கூரையை தாண்டி உன் ஜபம் வெளியே போவாது. ஏன் தெரியுமா? நீ மாம்ச எண்ணத்துல ஜபிப்ப, நீ நினைச்சதை ஜபிப்ப. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாம்ச எண்ணத்தை தடுக்கணும்னா மத்தேயு 17:21 ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். தேவ பிள்ளையே, நீ உபாசிக்கும் பொழுது சில பிசாசுகள் வெளியே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்பட்டு நீ உபாசிக்கும் பொழுது அது ஒரு நேரமாக இருந்தாலும் உன்னை கட்டி வைக்கிற ஆவிகள் வெளியே ஓடுகிறது. தேவ பிள்ளையே, இந்த உபாச ஜபத்துல, இந்த 100 நாள் ஜபத்துல நீ 1 மணிக்கூர் ஜபிக்கலாம், 3 மணிக்கூர் ஜபிக்கலாம், 7 மணிக்கூர் ஜபிக்கலாம், இல்ல ஒரு நேரம் உபாசம் எடுத்து ஜபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏன்னா நீ உபாசித்து ஜபிக்கும் பொழுது, நீ இன்னும் ஆழங்களுக்கு செல்லும் பொழுது உன் மாம்ச சிந்தனை தடப்படும், உன் உள்ள ஆவி பலப்படும், உன் உள்ள ஆவி ஷார்ப்பாகும், அது கூர்மையாகும். அது ஆவியானவர் நிரப்புவார். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, நீ உபவாசித்து ஜபிக்க வேண்டும். சில விதமான பிசாசுகள், சில விதமான கட்டுகள் உபவாசிக்கும் பொழுது ஓடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலபடிகள் 1 அதிகாரம் 8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் யூதேயாவின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவ பிள்ளையே, இந்த ஆவியானவர் வராம உன்னால சாட்சியா வாழ முடியாது. இந்த ஆவியானவரோடு நீ டையப் ஆகாம உன்னால தேவனுக்காக சாட்சியா நிக்க முடியாது. அநேக போராட்டங்கள்ல உன் வாழ்க்கை தோத்து போகும். நீ அந்நிய பாஷை பேசினாலும் நீ ஆவியானவரோடு நடக்காமல் இருக்கலாம். தேவ பிள்ளையே, அந்நிய பாஷை பேசுகிறதுனால நீ ஆவியானவர் கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ அனுதினமும் பரிசுத்தமாக ஆண்டவருக்காக காத்திருந்து நித்தமும் அவருடைய வாசல்ல விழித்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற மனுஷன்தான் உண்மையான ஆவியினால் நடத்தப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசுக்கே ஆவியானவருடைய உதவி தேவைப்பட்டது. தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் லூக்கா 4
2வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு இந்த அபிஷேகத்தில் நிரம்பி வந்துதான் அவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருந்தார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு அபிஷேகித்தார் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த 100 நாள் ஜெபத்தை விளக்கு ஏற்றுகிறவர், உன்னை அனலாக்குகிறவர் யார் என்று நீ தெரிய வேண்டும் என்றுதான் இந்த அருமையான செக்ஷனை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தை நீ திரும்பியும் கேட்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் உனக்கு மனப்பாடமாகிவிடும். எந்த அந்தகார ஆவிகளும் எந்த கள்ள உபதேசங்கள் வந்தாலும் இந்த வசனங்களை வைத்து நீ கோடிட்டு பார்க்கும் பொழுது வேதத்துல ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று உனக்கு நேரடியாக புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இட் இஸ் a command. கர்த்தர் கட்டளையிட்டார். நீ போயிராத, நீ அபிஷேகத்தை பெறாம ஊழியத்துக்கு போயிராத, நீ ஆவியினால் நிரம்பாம கர்த்தருடைய ஊழியத்திற்கு போயிராதன்னு கர்த்தருடைய கட்டளை உண்டானது. சீஷர்கள் எல்லாரும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், வல்லமையான காரியம் செய்யணும்னா நீ காத்திரு. நீ காத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாளில் கர்த்தர் உன்னை நிரப்புவார். எனக்கு அநேகரை தெரியும். 3 வருடங்கள் காத்திருந்தவர்களை தெரியும், 7 வருடம் காத்திருந்தவர்கள் தெரியும், 18 வருடம் காத்திருந்தவர்கள் தெரியும். சில நேரம் 2 நாள்ல ஆவியானவர் நிரப்புவார். ஒவ்வொரு வேரையும் வித்தியாசமாக நிரப்புகிறார். அது வரைக்கும் நீ சோத்திரம் பண்ணி ஜெபி மகனே. உன் மேல உள்ள திட்டம் நிறைவேறுகிறதற்கு அது நாட்கள் ஆகலாம், நாட்கள் ஆகாமலும் இருக்கலாம். நீ பொறுத்திருப்பாய் என்றால் தேவன் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் வடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் நிரப்பினார். பெந்தேகோஸ்தே என்று நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல் வந்து அமர்ந்தது. தேவ பிள்ளையே, இது ஒரு 120 பேருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவனாய் இருக்கிற இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இதே சம்பவம் பேதுரு மூலமாக திரும்பி நடந்தது. அதனால்தான் இதே சம்பவம் பவுல் போன இடத்துல திரும்பி நடந்தது. இது நிப்பாட்டப்படவே இல்லை. இது கொர்நேலியுடைய வீட்டில் நடந்தது. இது பல இடங்கள்ல நடக்க ஆரம்பித்தது. இது அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல நடந்தது. இது இன்னும் நடக்கிறது. நம்ம தமிழ் தேசத்துல நடக்கிறது. அநேக சீனா தேசத்துல சிறைச்சாலைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவனை தேடுகிற பிள்ளைகளை நிரப்புகிறார். அநேக அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் அநேக பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறார். தாய்லாந்துல நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தமிழ்நாட்டில் நடக்கிறது, வெளிநாட்டில் நடக்கிறது. கடைசி நாட்கள்ல தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல உன்னை அனலாக்க போகிறது ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல. ஒரு ஊழியக்காரன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறார். அவர் தான் உன்னை அனலாக்குகிறார். அவர் தான் உன்னை அக்னியா மாத்துகிறார். அந்த ஆவியானவரை நீ மதிப்பு கொடு. அந்த ஆவியானவருக்கு நீ கனத்தை கொடு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள். இந்த நாட்கள் ஆவியானவருடைய நாட்கள். கடந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே ஜனத்தை நடத்தினார். இந்த புதிய ஏற்பாடு உருவாகிறதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தெய்வம் ஆமென் தம்முடைய குமாரனை அனுப்பி, இயேசுவை அனுப்பி ஜனங்களை மீட்டுக் கொண்டார். இந்த கடைசி காலத்துல தன்னுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். இந்த மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள், ஒரு மனமுடையவர்களா இருக்கிறார்கள். இவர்தான் உனக்கு விடுதலையை கட்டளையிடுகிறவர். இந்த ஆவியானவர் ஆதியிலே தேவ ஜனங்கள் மேல, சீஷர்கள் மேல இறங்கினார். இந்த ஆவியானவர் இன்று உன்னை நிரப்ப சித்தமாய் இருக்கிறார். வேதத்துல ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஏன் நமக்கு ஆவியானவர் தேவை? ஏனென்றால் நம்முடைய மாம்ச சிந்தனை நம்மளை ஏமாற்றும், நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஜெபிக்க வைக்கும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்காது. ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும். சில நேரம் தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தின் தேவைக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைகளை பிசாசு குடிகாரனா மாத்தி கொண்டிருப்பான். உங்க பிள்ளைகளை சத்ரு போனோகிராஃபி அடிக்ட் ஆகி மாத்தி கொண்டிருப்போம். ஆமீன். உங்க பிள்ளைகளை பிசாசானவன் உலகத்தானாய் மாத்தி கொண்டிருப்பான். உங்க கணவரை பிசாசானவன் விபச்சாரத்துல விளைவித்துக் கொண்டிருப்பான். ஆனா நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல உங்க கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது தான் யோசிப்பீங்க, எனக்கு நல்ல வேலை இருக்குது, ஆனா என் கணவர் என் கூட இல்லையே. தேவ பிள்ளையே, யாரா நீ மாம்சத்துல ஜெபித்த, உன் தேவைக்காக ஜெபித்த, ஆனா ஆண்டவர் உன்கிட்ட சொன்னதை நீ ஜெபிக்கல.
ஜெபிக்கல, அதனால உன் கணவரை இழக்கிற. இதே போல உன் பிள்ளையை இழக்கலாம், உன் குடும்பத்துல நீ எதனாலும் இழக்கலாம். ஏன் தெரியுமா? உனக்கு ஆவியான ஒரு வெளிப்படுத்தல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உனக்கு ஆவியான ஒரு சில ரகசியங்களை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரு. ஏன்னா நீ மாம்சத்துல ஜெபித்து ஏதோ உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த செக்ஷனை கர்த்தர் உனக்காக தந்திருக்கிறார். இந்த செக்ஷன் ஒரு வல்லமையான செக்ஷன். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு அடிஸ்தான உபதேசத்தை சொல்லுகிற ஒரு செக்ஷன். தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய கனெக்ஷன்ல கொண்டு வருகிற ஒரு செக்ஷன். ஆமென். நாம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவ பிள்ளையே, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, உனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். அதனால் தான் ஆவியானவருடைய உதவி தேவை. அழகாக வசனம் சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். நமக்கு ஜெபிக்க தெரியாது என்று வசனம் சொல்லவில்லை, ஆனால் ஏற்றபடி ஜெபிக்க தெரியாது, தேவன் விரும்புகிறபடி ஜெபிக்க தெரியாது, தேவனுடைய திட்டத்திற்காக ஜெபிக்க தெரியாது, தேவன் என்ன யோசிக்கிறாரோ அதற்காக ஜெபிக்க தெரியாது. அதனால் தான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன், நீ ஒரு வேலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பாய், ஒரு வீடு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பாய். ஆனா சத்துருவின் தந்திரம், எப்படியாவது இவன் வீடு வேண்டும், வேலை வேண்டும், வருமானம் வேண்டும் என்று இவளை ஜெபிக்க வைக்கலாம், இவனை ஜெபிக்க வைக்கலாம். அப்பொழுதுதான் இவனுடைய மகனை நம்ம ஆக்சிடென்ட் ஆக்கி கொள்ளலாம், இவனுடைய மகனை நம்ம விபச்சாரக்காரனாய் மாத்தலாம், இவனுடைய மகனை நம்ம உலகக்காரனா மாத்தலாம், விக்கிரகத்துக்கு கொண்டு போலாம், இவனை எப்படியாவது குடிகாரனா மாத்தலாம்னு சத்துரு சில தந்திரங்களை வச்சிருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனை நீ உனக்கு தோன்றதெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் இல்லைன்னு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எப்படி ஜெபிக்கணும் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியினால் நிரம்பு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன தேவையோ அதை ஜெபிக்க சொல்லுவார். உனக்கு என்ன தேவையோ அதை தருவாரு. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாலே போதும், மற்றது எல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. பிறகு எதுக்கு நீ வேலைக்காக ஜெபிக்கிற, பிறகு எதுக்கு நீ குடும்பத்துக்காக கவலைப்படுற, மற்ற எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நீ தேவ சுத்தத்துக்காக ஜெபித்தால் போதும். சிலப்போ ஆண்டு சொல்லுவாரு, மகனை இந்த இரவு நீ ஊழியருக்காக ஜெபின்னு சொல்லுவாரு. சிலப்போ ஆண்டு சொல்லுவார், இந்த இரவு நீ தேசத்துக்காக ஜெபின்னு சொல்லுவாரு. ஆனா நீ ஜெபித்து முடிக்கும் பொழுதே உன்னுடைய வெளிநாட்டு வேலை சாங்ஷன் ஆகும், உன்னுடைய வருமானம் சாங்ஷன் ஆகும். தடப்பட்ட பல நாள் வருமானம் உன் அக்கௌண்ட்ல வந்து விழுகிறத நீ பாப்ப. ஆனா நீ உன் வருமானத்துக்காக ஜெபிக்கல, உன் வேலைக்காக ஜெபிக்கல, கர்த்தர் சொன்னதுக்காக ஜெபித்த. இதுதாங்க இந்த புதிய ஏற்பாட்டின் அற்புதமான வாழ்க்கை. இதுதாங்க இந்த புதிய ஏற்பாட்டின் அற்புதமான ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஆவியின் ஜெப வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறத ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஒருவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் தேவன் அவனை கனம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, நீ அதனால என்னுடைய விஷயத்தை யார் கவனிப்பா என்று உள்ள கவலையை மறந்துவிட்டு ஆவியானவருடைய இந்த வல்லமைக்குள்ள கால்வை, ஆவியானவருடைய இந்த வாகனத்துல ஏறு, ஆவியானவருடைய இந்த சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதனால் தான் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக தேவன் 1 கொரிந்தியர் 14:2 இவ்வாறாக சொல்லுகிறார், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்நிய பாஷையில பேசினா சில ரகசியங்களை பேசுவ. உன் வாழ்க்கையில பூட்டப்பட்ட சில ரகசியங்கள், ஆமென், நெடுநாளாய் பூட்டப்பட்ட சில ரகசியங்களை நீ உடைத்து எரியணும்னா இந்த அந்நிய பாஷை ஜெபத்தை நீ பண்ணணும். அதனால் தான் தேவ பிள்ளையே, நீ அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அந்நிய பாஷையில நீ ஜெபிக்கும் பொழுது சில மறைவா இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படும். உன் குடும்பத்துல நெடுநாளா இருக்கிற போராட்டங்கள் வெளிப்படும். ஆண்டவர் உன்னோடு ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு. அந்த ரகசியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை குறித்த ரகசியங்கள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற ரகசியங்களை கர்த்தர் அந்நிய பாஷையில் தான் வெளிப்படுத்துகிறார். அது உன்னை விடுதலையாக்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த கர்த்தர் தந்திருக்கிற ஒரு அருமையான கருவிதான் தேவனோடு உறவாடுகிற ஒரு பாஷை. ஹalleluya. நீகா ராபா ஷகா தாடா ராபா ஷந்தா லாபா நீகா தாடா ராபா ஷகா தாடா ராபா தாடா ரகோசியா. ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். 1 கொரிந்தியர் 14:14 ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது உன் உள்ளான மனிதன் ஜெபிக்கிறான், உன் ஆவிக்குரிய மனிதன் ஜெபிக்கிறான் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க தமிழ்ல ஜெபிக்கிறது ஒரு தப்பு கிடையாது. நம்ம ஆண்டவர் கேட்க தான் செய்வாரு, அதற்கு பதில் தரதான் செய்வாரு. ஆனாலும் ஒருபடி கூட உன் உள்ளான மனுஷன்ல நீ ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஆவியா இருக்கிறாரு. அந்த
ஆவியின் சிந்தனையை அறியணும்னா உன் ஆவியில நீ ஜெபிக்கணும். அதனாலதான் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து ஜெபிப்பாரு. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று தெரியும். அப்போ உன் ஆவிக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபம் தான் அந்நிய பாஷை ஜெபமாக மாறுகிறது. அந்த அந்நிய பாஷையில ஆமென் உன் வாழ்க்கையை குறித்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது உன் கருத்து பயனற்றிருக்கும். உன் கருத்து என்றால் உன் சிந்தனையை குறிக்கிறது. உன்னுடைய சிந்தனைகள், உன் மாம்ச எண்ணங்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும். அதை தாண்டி ஒருவர் உனக்குள்ள இருந்து ஜெபிப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஜெபம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவாங்க. ஆண்டவர் உனக்கு சொப்பனம் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, ஜெபிக்கும் பொழுதும் நீ உறங்கும் பொழுதும் கர்த்தர் உன்னோடு பேச சித்தமா இருக்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனங்களை ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்பமா எண்ணாதீர்கள். அநேகர் அற்பமா எண்ணுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, ஜெபம் இல்லை என்று சொல்லுகிறதுனால தான் அநேகர் சோர்ந்து போய் விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுதும் திரும்பியும் உங்களுக்கு மூல உபதேசத்தை பேசுகிறதற்கு, இப்பொழுது திரும்பியும் நீங்க பாலை குடிக்கிற சின்ன பிள்ளைகளா இருக்கிறீர்களேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் அலைந்து திரிகிற கள்ள உபதேசங்கள், ஆவியிலே எழும்ப விடாமல் சத்ருவானவன் கொண்டு வருகிற கள்ள உபதேசங்கள் உங்களை ஒரு பரிசேன போல, ஒரு சதிசேன போல மாம்சத்தில் ஜெபிக்க வைக்கணும் என்று சத்ருக்கு மிகுந்த வாஞ்சை. அதனால்தான் அவன் ஆண்டவரோடு உன்னை நெருங்க விடாமல் அநேக கள்ள உபதேசங்களை உன்னிடத்தில் அனுப்பி, அது ஏன் நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், அது ஏன் நான் கைத்தட்டி ஆராதிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு கிரிக்கெட் கேம்ல பாருங்க, யாரோ ஒரு ஆள் கிரிக்கெட்ல வின் ஆகிறான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கைத்தட்டுறாங்க. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய வெற்றியை சிறந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு பேசும் பொழுது ஏன் கைத்தட்டக்கூடாது? ஏன் அந்த ஆவியானவருக்காக கைத்தட்டக்கூடாது? ஏன் ஆண்டவராகிய இயேசுக்கு நாம் கைத்தட்டக்கூடாது? ஏன் ஆராதிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி கைத்தட்டக்கூடாது? இன்னைக்கு அநேகர் கை தட்டுகிறது இல்லை, அநேகர் ஜெபிக்கிறது இல்லை, அநேகர் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது இல்லை. இதெல்லாம் வெட்கமாக நினைக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இது எல்லாம் சத்துருவின் தந்திரங்கள். உன்னை ஜெபிக்க விடாதபடி, உன்னை முட்டு போட்டு ஜெபிக்க விடாதபடி, உன்னை வேதத்தை திறந்து வாசிக்க விடாதபடி, உன்னை அந்நிய வாசல பேச விடாதபடி சத்துருவானவன் வச்ச தடதான் இந்த மாதிரி காரியங்கள். சத்துருவானவன் வச்ச தடதான் அநேக கள்ள உபதேசங்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சத்துருவானவன் விதைத்த விதையினாலதான் இன்னைக்கு நீ உபதேசியாக இருக்க வேண்டிய நீ, அக்னியா இருக்க வேண்டிய நீ, வல்லமையானவனா இருக்க வேண்டிய நீ, அநேகருக்கு வழிகாட்ட வேண்டிய நீ, இன்னைக்கு ஒரு சிறு குழந்தையாக இருந்து எனக்கு அந்நிய பாஷையை தாருங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமையை தாருங்கன்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இனியும் தேவச்சனமே, நீ காலம் தாமதித்தா என்றால் உன்னுடைய வருடங்கள் போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதே உன்னுடைய இரட்சணியினால், இதே உன்னுடைய விடுதலையினால் நீ சத்தியத்தை அறிந்து கொள். நீ விடுதலையாக நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14:1 தீர்க்க தரிசனத்தை, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேச தடை செய்யாதிருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 14:39 ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷைகளை நாம் பேச வேண்டும், அந்நிய பாஷையை நாம் பேச வேண்டும். தேவ பிள்ளை, இதை நாம் தடை பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், ஆமென், எல்லாரும் இருக்கும் பொழுது அந்நிய பாஷையில பேசுறதை காட்டிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது நலம். ஆனால் எல்லாரும் இருக்கும் பொழுது அந்நிய பாஷையில் பேசினால், தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் மக்களுக்கு புரியாது. அது வேற ஒண்ணுமே நடக்காது. மக்களுக்கு புரியல, அதனால அதை பேசக்கூடாதுன்னு கிடையாது. மக்களுக்கு புரியாம இருக்கும், அவ்வளவுதான். அதனால அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு இல்ல. தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை பேசுகிற அநேகரால தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாருக்கும் புரியாததுனால உன்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியலன்னா, எல்லாரும் மத்தியில அந்நிய பாஷை பேசி எல்லாருக்கும் புரியாம ஆகுறதுனால நீ பேசாம இருந்தால் நல்லதுன்னு தான் சொல்லுகிறதே தவிர அந்நிய பாஷை பேச வேண்டான்னு சொல்லல. நீ அந்நிய பாஷை பேசலனா சில ரகசியங்களை இழந்து போவ. அதனால இந்த நாட்கள்ல செபி, இந்த 100 நாள் ஜபத்துல கர்த்தர் உன்னை பலமாக அபிஷேகிப்பா. அந்த அபிஷேகத்துல நீ அந்நிய பாஷை அடையாளங்களோட கர்த்தர் உன்னை நிரப்புவார். தேவ பிள்ளையே, ஒருவேளை ஏதோ ஒரு உபதேசத்தை கேட்டுட்டு நீ அந்நிய பாஷையில ஜெபிக்காம இருக்கிறனா, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனிமேல் செபி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் எல்லார காட்டிலும் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். தேவ பிள்ளையே, நீ பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் உன் ஆவி ஜெபிக்கிறது. 1 கொரிந்தியர் 14:14 பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அந்நிய பாஷையில் பேசவில்லை என்றால் உன் உள்ளான மனிதன் ஜெபிக்க முடியாது. உன் உள்ளான மனிதன் ஜெபிக்கவில்லை என்றால்
உன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது, ரகசியங்களை அறிய முடியாது. ஏன் உன் ஆவி ஜெபிக்க வேண்டும், ஏன் உன் உள்ளான மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒரு இரும்பால தான் கரண்ட பாஸ் பண்ண முடியும், ஒரு பிளாஸ்டிக்கால பாஸ் பண்ண முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார்னா நீ ஆவியால் தான் அவரை கனெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, நீ ஆவியோடு உண்மையோடு ஆராதி. உலகம் எங்கும் அந்த காலம் வருகிறது, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற காலம். ஆதி காலத்துல எருசலேம்ல மட்டும்தான் ஆராதிக்க முடியும். இந்த நாட்கள்ல எல்லா இடத்திலும் இருந்து ஆராதிக்க முடிகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நீ மறுபடி பிறந்துட்ட, நீ ஆவியினால் நிரப்பப்பட்டுட்ட. அதனாலதான் நீ எங்க இருந்தாலும் கனெக்ட் ஆகலாம். அதனாலதான் தேவ ஜனமே, நாம் இந்த இடத்துல நம்ம இந்த ஆன்லைன்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னொரு காலங்கள்ல இப்படிலாம் ஜெபிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து தான், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து தான் பலி செலுத்தி தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த திட்டங்களை எல்லாம் மாற்றி விட்டார். இப்பொழுது நீ துபாயில இருந்தும் ஜெபிக்கலாம், நீ ஸ்ரீலங்கால இருந்தும் ஜெபிக்கலாம், நீ எந்த தேசத்துல இருந்தாலும் ஜெபிக்கலாம். நீ கனெக்ட் பண்ணது உன் இருதயம், உன் ஆவி தான் கனெக்ட் ஆயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீ கேட்கிற செய்தி இங்க இருந்து வந்தாலும் உனக்கு அற்புதம் அங்கேயும் நடக்கிறது. நீ இங்க இருந்து ஜெபத்தை கேட்கிற, ஆனா எங்க இருக்கிற உனக்கு அற்புதம் நடக்குது. இது எப்படி நடக்குது? இது தேவ ஆவியினால் நடக்கிறது. நம்ம கனெக்ட் ஆகுனது பரிசுத்த ஆவியினால். நம்ம உள்ளான மனுஷன் தான் இதுல கனெக்ட் ஆகியிருக்கிறான். அதனால தேவ பிள்ளைகளே, உங்க சந்தேகங்களை எல்லாம் தூர தூக்கி போட்டு விட்டு ஆவியானவர் சொல்லுகிறதற்கு உங்கள் செவிகளை சாய்க்க வேண்டும் என்று இந்த அருமையான செக்ஷன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஏன் ஆவியில் ஜெபிக்க வேண்டும், ஏன் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும்? பலருக்கு கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக தான் இந்த அருமையான செக்ஷன்ல, இந்த அருமையான 15வது நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார். தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருந்து ஒருவர் பேசணும்னா உன்னை ஒருவர் நிரப்பணும், அதற்கு நீ அனுமதிக்கணும். வேதத்துல வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ கதவண்டை நின்று தட்டுகிறார். ஏன்னா கதவை திறக்கல. உலக விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை மறுதலிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை கண்டுக்கிடாதவங்க இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னா உன் இருதயத்துக்குள்ள வரணும். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் வேண்டும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அருமையான பவுல் அப்போஸ்தலன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது அவருடைய கையில ஒரு பாம்பு குத்துது. அந்த பாம்பு குத்தியும் அவர் மரிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது, அவருக்குள்ள ஒரு அந்நிய பாஷையின் அபிஷேகம் இருந்தது, அவருக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. ஒரு பாம்பு கடித்து கூட அவர் சாகவில்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் எல்லாரை காட்டிலும் அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ அந்நிய பாஷையில பேசுகிறவனா இருந்தனா உனக்குள்ள ரகசியம் இருக்கும், உனக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கும், உனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரு. உன்னை யாராலையும் தடை பண்ண முடியாது, எந்த சர்ப்பத்தாலையும் தடை பண்ண முடியாது, எந்த இருளாலையும் தடை பண்ண முடியாது. பெற்றுக்கொள் மகனே, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பவுலின் மேல் இருந்த அதே ஆவியானவர் இன்று நம்ம ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார். எந்த சர்ப்பமும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கடன் என்ற சர்ப்பம், வியாதி என்ற சர்ப்பம் உன்னை கடித்து தொங்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் அந்த சர்ப்பத்தை அக்கினியில் உதர்னது போல இன்னைக்கு எரிகிற இந்த ஆவியானவருடைய அக்கினியில உன்னை கடித்து தொங்குகிற எல்லா சர்ப்பத்தையும் உதறி தள்ளு, உதறி தள்ளு. இப்பொழுது அந்த சர்ப்பம் எரிகிறது, சர்ப்பம் எரிகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பவுலுக்கு மேல ஒரு பலத்த அபிஷேகம் இருந்தது. அந்த பலத்த அபிஷேகம் தான் அந்த மனிதனை பாதுகாத்தது, அந்த ஜீவனை பாதுகாத்தது. அந்த சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்த அந்த அந்தகாரத்தின் வல்லமை, அந்த மரண ஆவிகள் பவுலுடைய ஊழியத்தை அழித்து விடலாம், இவனை கொன்னு விடலாம் சொல்லி அந்த ஆவிகள் வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் வல்லமையை உடைத்தெறிந்தால் அந்த தேசத்துல ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய பவுலை தேவன் பயன்படுத்தினார். அந்த ஊழியத்தை தடை பண்ணி அவனை கொல்லலாம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பவுலுக்குள்ளாக இருந்து அந்த சர்ப்பத்தின் வல்லமையை நிர்மூலமாக்கினார். அதே ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய மரித்த நிலைமை உயிரோடு எழும்பணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின அந்த தேவனுடைய ஆவி உனக்குள் வாசமாய் இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, மரித்து போன எல்லா வேலைகளையும், மரித்து போன உறுப்புகளையும், மரித்து போன உறவுகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அதனால்தான் நமக்கு ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தேவ பிள்ளையே, நீ எதிர்காலத்துல ஆண்டவருக்காக மறுரூபம் ஆக வேண்டும் என்றாலும், ஆண்டவருடைய வருகையில நீ மறுரூபம் ஆக வேண்டும் என்றாலும் இந்த ஆவியான
ஆவியானவர் உனக்குள்ள வாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியே இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8:9 வசனத்துல கிறிஸ்துவின் ஆவியை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவ பிள்ளையே, அவருடைய ஆவி உனக்குள்ள வரலனா உன்னால மறுரூபம் ஆக முடியாது. அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறாரு, அவருடைய ஆவி உனக்குள்ள வரணும். இந்த கடைசி காலத்துல இந்த இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, உன்னை கடைசி வரைக்கும், உன்னை பரலோகம் வரைக்கும் உன்னை கொண்டு செல்ல போகிற அந்த ஆவியானவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள நீ அசதியாக இருக்காத, நீ சோர்ந்து போகாத. ஆண்டு சமூகத்துல கேளு, அபிஷேக கூட்டத்துல கலந்து கொள்ளு, ஆவியானவருக்காக காத்திரு. கர்த்தர் உன்னை பலமாக நிரப்புவாரு. நீ ரொம்ப நாள் காத்திருப்பாய் என்றால் நீ ரொம்ப அதிகமாக பறப்ப. ஒரு கழுகு காத்திருக்கும் பொழுது அது பறக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நெடுநாளாக காத்திருக்கிற, உன்னை பறந்து போக வைப்பாரு, உன்னை உயர பறக்க வைப்பாரு. உன்னுடைய நாட்கள் உயரங்கள்ல செல்லும். உன்னுடைய நாட்கள், உன்னுடைய காத்திருப்பின் நாட்கள் உன்னை உயரங்களில் கொண்டு செல்லும் என்று ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரீகா ஷாகா தாரா காபா ஷியாந்தல ரபௌஷியா அல்பராத ரகதனா அத்துநாதரா. இந்த செக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். தேவ பிள்ளையே, நீ 100 நாள் ஜெபிக்கிற, நீ எப்படி ஜெபிக்கணும், நீ எப்படி தேவனோடு உறவாடணும் என்ற ரகசியங்களை எல்லாம் இதுல வேத வசனத்தோடு ஆண்டவர் அடியன் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இதையெல்லாம் எழுதி எடுத்து நீ ஜெபிப்பாய் என்றால் உன்னை கடைசி காலத்துல யாருமே வஞ்சிக்க முடியாது. உன்னை ஆவியானவரிடம் இருந்து எந்த கள்ள உபதேசம் உன்னை பிரிக்க முடியாது. தேவ பிள்ளையே, அதனால இந்த சத்தியங்களை கேட்கிறது மட்டுமல்ல, இதை கடைபிடித்து இதை ஃபாலோ பண்ணி இதன்படி நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாய் என்றால் நீ தேவ சித்தத்தின்படி ஜெபிப்ப. உன்னை எந்த அந்தகாரத்தாலும் தடுக்க முடியாது. ஒரு இரவு ஒரு தேவ மனிதனை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே இந்த சகோதரனுக்காக ஜெபி என்று சொல்லுகிறார். அது ஒரு நடு இரவு 2:30 மணி இருக்கும். அந்த வெளிநாட்டில் உள்ள சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், இந்த மனிதனுக்காக நீ ஜெபின்னு சொல்லுகிறார். அது மிட் நைட்டா இருந்ததுனால் அந்த மனிதன் எந்த போனும் அடிக்கவில்லை. அதிகாலையில் எழும்பி அந்த சகோதரனுக்கு போன் பண்ணி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் வாகனம் ஓட்டி சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய காரை வேற ஒரு வண்டி இடித்து அது ஒரு சைடுல, ஒரு பிரிட்ஜினுடைய சைடுல இருந்து கவர்ந்து விழுந்து என்னுடைய உயிர் போகிற நிலைமையில நான் இருக்கிற அந்த நேரத்தில் என்னை யாருமே காப்பாற்ற வரல. என்னை இடித்தவனும் கடந்து சென்று விட்டான். ஆனா அங்க வழியா போன சிலர் வந்து என்னுடைய ஜீவனை காப்பாத்தி என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இந்த சம்பவத்தை அந்த ஊழியக்காரர் கேட்ட பொழுது அவர் யோசித்தாரு, நான் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் சத்ரு அந்த உயிரை கொள்ளையடித்திருக்கலாம். தேவ பிள்ளையை, ஜெபம் உயிரை காப்பாற்றும். வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல தேவ ஜனங்கள் ஜெபிக்காமல் இருந்தார்கள். ஜெபிக்காமல் இருந்ததுனால யாக்கோபுக்கு ஜெபிக்க யாருமே இல்லை. யாக்கோபையும் பேதுருவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார்கள். யாக்கோபை சிரசேதம் பண்ணி கொன்னார்கள். ஆனால் பேதுருவை கொல்றதுக்கு முன்பதாக ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபத்தை, ஊக்கம் உள்ள ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். அவன் ஜெபிக்கிறவங்க இல்லை என்றால் சிலர் மரித்து விடுவார்கள். ஜெபிக்கிறவங்க இல்லை என்றால் சிலது தடுக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் எதையுமே இலவசமா செய்ய போறதில்லை. இலவசமா பரலோகத்திலிருந்து எதுவுமே வராது. ஆண்டவராகிய இயேசுவை தவிர இலவசமா பரலோகத்திலிருந்து ஒன்று கூட வராது. தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீனும் போராடு. ஏன்னா அந்தகார ஆவி உண்டு, உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி உண்டு, உன் பிள்ளைகளை கெடுக்கிற ஆவிகள் உண்டு, உன் குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் உண்டு. நீ ஜெபிக்கலனா, ஜெப மேகம் உன் வீட்டுல இல்லனா, ஜெப அபிஷேகம் உன் வீட்டுல இல்லனா, உன் குடும்பம் திருடப்படும், உன் அபிஷேகம் திருடப்படும், உன் குடும்பத்தை உடைக்க சத்துரு திட்டம் வச்சிருக்கிறான். இந்த நேரத்தில் நீ சினிமா பார்த்து கொண்டு இருப்பாய் என்றால், இந்த நேரத்தில் நீ உலகத்தோட ஐக்கியமா இருப்பாய் என்றால், உன் குடும்பம் பிரியும் பொழுது நீ கவலைப்படுகிறதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா நீ ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்காமல் இருந்த. ஒரு நாள் ஒரு சகோதரனிடம் ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அனுதினமும் அவனுடைய கனவுல அவனுடைய தாயாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவன் சகோதரனுக்காக, அவனுடைய தாய்க்காக அவன் ஜெபிக்க வேண்டும் என்று அவனுடைய இருதயம் சொல்லிக் கொண்டே இருந்தது. அவன் அதை நிராகரித்து விட்டு ஜெபிக்காமலே இருந்தான். குறிப்பிட்ட நாள் வந்தது. ஒரு விபத்தில் அவனுடைய தம்பியும் அவனுடைய தாயாரும் மரித்து போனார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் உணர்த்தினார். அவனுடைய தாயும் அவனுடைய தம்பியும் மரித்ததினால் அவனுடைய உள்ளம் உடைந்து போனது. அனுதினமும் அவனுடைய உள்ளம் ஜெபிக்க சொன்னது. ஆனால் ஜெபிக்காத காரணத்தினால் அவனுடைய தாயையும் தம்பியும் இழந்தான். அவன் இழந்ததோடு மட்டுமல்ல, அவன் திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனோடு உணர்த்தினார், ஒரு பில்லி சுனிய கட்டு உன் குடும்பத்தை ஃபாலோ பண்ணி
பண்ணி வந்துச்சு. உன் அம்மா ஜெபிக்கல, உன் தம்பி ஜெபிக்கல, நீனாவது அட்லீஸ்ட் ஜெபிச்சிருக்கணும். ஆனா ஜெபிக்காத காரணத்தினால் அந்த ஆவிகள் ஆக்சிடென்டை உண்டாக்கினது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இன்று நீ ஜெபிக்கலனா அநேக போராட்டம் உன் குடும்பத்துக்கு வரலாம். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நீ ஜெபி மகனே. அநேக நேரம் உன் உள்ளம் ஜெபிக்கணும் தோணும் பொழுது நீ ஜெபிச்சிரு. ஏன் தெரியுமா? எங்கேயோ யாரோ போராட்டத்தில் இருக்கிறாங்க, எங்கேயோ யாருக்கோ விடுதலை தேவை. இந்த சகோதரன் ஆண்டவருடைய நாமத்திற்காக ஒரு ஊழியக்காரனா மாறின பிறகு ஆப்பிரிக்கா தேசத்துல தேவன் மகிமையாக பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனா மாறும் பொழுது கண்ணீரோடு வேதனையோடு சொன்ன சாட்சியை தான் நான் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். அவரிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, உன் தம்பிக்காக ஜெபம் பண்ணு, உன் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த நேரம் அவர் விளையாட்டாக எடுத்தாரு. அவர் அதை சீரியஸாக எடுக்கவில்லை. ஆனால் மரித்த பிறகு அந்த உயிர் கிடைக்குமா தேவ பிள்ளையே? இன்னைக்கு ஆவியானவர் சிலருக்காக ஜெபிக்க சொல்றாரு. அதனாலதான் பேதுருக்காக ஜெபித்தாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருந்து காப்பாற்றப்பட்டாரு. ஆனா யாக்கோபு சிறையில இருக்கும் பொழுது யாருமே ஜெபிக்கல. தேவ பிள்ளையே, அதனால நீ ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் சிலரை காப்பாற்றும். தேவ பிள்ளையே, அதனால்தான் நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அதனால்தான் நாம் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். தேவ பிள்ளையே, ஆவியானவர் தெளிவாக பேசுவார். 3 நபர்னு எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு பேரையும் சொல்லுகிறார். அந்த பேரை சொல்லும் பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த பேர் இல்லைன்னா நான் என்ன செய்யணும் யோசிப்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த லைவ்ல இல்லாட்டியோ இதை பார்க்கிற பலாயிரம் மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர் தான் நான் உன்னோடு பேசுகிறேன். அந்த குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையை நான் தொடரணும்னு நினைக்கிறேன். நீ பேரை சொல்லு. பேரை சொல்லும் பொழுது அநேகருடைய விசுவாசம் அனல் பற்றும் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஒவ்வொரு பேராக சொல்லுகிறார். நான் லைவை முடித்து பார்க்கும் பொழுது ஏராளமான பேர்கள், ஆண்டவர் சொன்ன பேர்கள் எல்லாம் அதுல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அநேக நேரம் இந்த 1 மணிக்கு ஒரு லைவை எல்லாரும் ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்கள குறித்து சொல்லப்பட்ட பேரு அவங்களுக்கே தெரியாது. ஆனா நான் லைவ் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் கமெண்ட் பண்ணிட்டு பாதியில பேர்ப்பாங்க. ஆனா உள்ள ஆண்டவர் அந்த பிள்ளையை பத்தி பேசியிருப்பாரு, சகோதரனை பத்தி பேசியிருப்பாரு. ஆனா அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காததுனால ஆமேன் அவர்களுக்கு அது தெரியாமல் போய்விடுகிறது. அநேக நேரத்தில் அநேகர் கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவர் என் பேரை சொல்லி அழைத்தார்னு. தேவ பிள்ளையே, ஆவியானவருக்கு பேரை சொல்ல முடியும். ஆவியானவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல பேதுருவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, 3 நபர்கள் வந்திருக்கிறார்கள், நான் அனுப்பிவிட்டேன். தேவ பிள்ளையே, பிலிப்பை பார்த்து ஆண்டு சொன்னாரு, அந்த மந்திரியோடு இணைஞ்சுக்கொள், அந்த ரதத்தோடு இணைஞ்சுக்கொள். அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் இன்றும் உயிரோடு இருக்கிறாரு. உன்னோட பேச ஒரு சித்தமா இருக்கிறாரு. இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் உன்னை ஆவியினால் நிரப்பி உன் குடும்பத்துல நடக்க போறத உனக்கு வெளிப்படுத்த போறாரு. தேவ பிள்ளையே, இந்த ஆவியானவர் உன்னோடு உறவாட ஆரம்பித்தால் உன் நிலைமை மாறும். உன் ஜெப நேரம் மாறும். அரை மணிக்கூர் கூட ஜெபிக்க முடியாத நீ பல மணிக்கூர் ஜெபிக்கிறவளா மாறுவ. பல மணிக்கூர் ஜெபிக்கிறவனா மாறுவ. பெற்றுக்கொள் ஒரு அபிஷேகத்தை. இந்த நேரத்துல உன் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்குது. உன் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்குது. ஒரு தேவ மனுஷன் பேரை சொல்லி அந்த மீட்டிங்ல கூப்பிடுகிறார். இந்த பேரை உடைய யாராவது இருப்பீர்கள் என்றால் முன்பதாக வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரன் வரவே இல்லை. அந்த மனிதன் திரும்பியும் கூப்பிடுகிறார். அந்த மனிதன் திரும்பியும் கூப்பிடுகிறார். அந்த உள்ள இருந்த சகோதரன் சொல்லி கொண்டிருந்தார், என் பேரை பாதி தானே சொல்றாரு, என் பேரை ஃபுல்லா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது 3வது தடவை கூப்பிடும் பொழுது அவருடைய 2 பெயர்களையும் இணைத்து அவருடைய முழு பெயரை கூப்பிடும் பொழுது அந்த மனிதன் அதிர்ந்து போய் முன்பதாக போய் நின்றாரு. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த மனிதன் சொன்னாரு, அந்த சின்ன தம்பி சொன்னாரு, எனக்கு ஜெப ஆவி வேணும்னு சொன்னாரு. தேவ பிள்ளையே, அந்த தேவ மனிதன் கைகளை வைத்து இதோ நீ பெற்றுக்கொள் சொல்லும் பொழுது ஒரு விசேஷித்த ஜெப ஆவி வந்தது. அந்த மனிதன் உலகத்தை கலக்கிற ஒரு தேவ மனிதனாக மாறி பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக தேசத்தை கலக்கிற ஒரு ஊழியக்காரனாக தேவன் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு அந்த தேவ மனிதனுக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பங்களா வேணும்னு கேட்கல. ஆனா அவர் கேட்டது, எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும். அந்த ஜெப ஆவி வந்ததுக்கு பிறகு அவர் 3 மணிக்கு அவருடைய எலும்புகள் எல்லாம் நடுங்குமா. அவர் காலையில் எழுந்து இருட்டோட மலையில் சென்று ஜெபிப்பாரா, மலையின் பாறைகள் ஏறி ஜெபிப்பாரா. அவரை கர்த்தர் அக்கினி தன்னலாய் மாத்தினாரு, அக்கினி அம்பாய் மாத்தினாரு. இன்னைக்கு தேசங்கள்ல பயங்கரமாக பயன்படுகிற ஒரு தேவ மனிதனாக கர்த்தர் அந்த மனிதனை மாத்தி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? ஒரு பலத்த ஜெப ஆவி உனக்கு நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை மாற்றும், உன்னை உருமாற்றும், உன்னை மாற்றி விடுவாரு. தேவ பிள்ளையே, ஒரு தேவ
தேவ மனிதன் இவ்வாறாக சொன்னாரு. இயேசு கூட 3.5 வருஷம் நடந்த பேதுருவினுடைய மனம் மாறவில்லை. கடைசி வரைக்கும் பேதுரு மனம் மாறாம தான் இருந்தாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 14 வசனத்துல 11 பேரும் ஒரு மனமாய் எழும்பி நின்னார்கள். எப்படி இது நடந்தது? பேதுரு இயேசு கூட இருந்த 3.5 வருஷமும் மாறவில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரே நாளில், அதே நாளில் அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் நின்றார்கள். எப்பொழுதும் பெருமை பிடித்து எப்பொழுதும் முன்னாடி சென்று கொண்டிருந்த பேதுருக்கு ஒரு தாழ்மை வந்தது. தேவ பிள்ளையே, ஓ வாழ்க்கையில மாம்ச சுபாவத்தை ஜெயிக்க, அந்தகார ஆவிகளை ஜெயிக்க, ஓ சுயங்களை ஜெயிக்க, இச்சைகளை ஜெயிக்க, ஆமென், கோபத்தை ஜெயிக்க, கசப்புகளை ஜெயிக்க, மாம்ச எண்ணங்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே உனக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆவியானவரே என்னை நிரப்பும், எனக்குள் வாரும் என்று சொல்லுகிறீங்க? ஒவ்வொரு பேருக்குள்ள ஆவியானவர் வருகிறார், ஒவ்வொரு பேரை நிரப்புகிறார், உங்களை அக்னியாய் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தும் மாறாத பேதுரு ஒரே நாளில் ஒரு மாற்றம் உண்டானது எப்படி? ஒரு அபிஷேகம் உண்டானது எப்படி? ஒரு மனம் உண்டானது எப்படி? என ஆவியானவர் மாற்றுகிறவர், மறுரூபப்படுத்துகிறவர். அவர்தான் தேற்றரவாளன், நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கிறவர், மரண பரியந்த நம்மளை நடத்துகிறவர், தேவனுடைய 2வது வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த பாவத்தை குறித்து உணர்த்துகிற ஆவியானவர் பேதுருக்குள்ள வந்த பிறகு அவருடைய பாவங்களை எல்லாம் ஒரு கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்க ஆரம்பித்தார். ஆவியானவர் வந்து பல நாள் ஆகல, ஒரு நிமிஷத்திலேயே பேதுரு மாற ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், மாறாதது மாறும். உன் குடும்பத்தில் உன் பிள்ளை மாறலையா? உன் கணவர் மாறலையா? இந்த வறண்ட நிலம் எல்லாம் வயல்வெளியா மாறும் என்று நாம் ஆரம்பத்தில் வாசித்தோமே. கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா 32:15 சொன்னப்பட்டது போல வனாந்தரை எல்லாம் வயல்வெளியா மாற்றுகிற ஆவியானவர் உன் குடும்பத்துல இறங்கணும்னு நினைத்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? தேவ பிள்ளையே, ஆவியானவர் உன் குடும்பத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அருமையான 15வது நாள்ல கர்த்தருடைய அக்கினி உன் வீட்டுல இறங்குது. ஆழமான உபதேசத்தை நீ பெற்றுக்கொண்டுட்ட. ஏன் ஆவியில ஜெபிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிட்டு, ஏன் ஆவியானவருடைய உதவி உனக்கு தேவைன்னு தெரிஞ்சிட்டு, ஏன் அந்த 3இல் ஒன்றாகிய ஆவியானவர் உனக்கு தேவைன்னு தெரிஞ்சிட்டு, ஆவியானவருடைய ஆழங்கள் உனக்கு தெரிஞ்சிட்டு, வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கண்கள் காணவே இல்லை, காதுகள் கேட்கவே இல்லை. அது ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா ஆவியானவர் தான் ஆண்டவருடைய ஆழங்களை அறிந்தவர். ஆவியானவர் தான் உன்னுடைய திட்டம் என்னவென்று ஆண்டவரிடம் இருந்து அறிந்து உன்னிடத்தில் கடத்தி விடுகிறவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் உண்டானது, இது ஆவியானவர் தான் கொடுத்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு வானத்திலிருந்து உனக்கு ஒன்று வர வேண்டும் என்றால், அது பரிசுத்த ஆவியானவரே அல்லாமல் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. எத்தனை பேர் தாழ்த்தி ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க இயேசு தான் பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க. தேவ பிள்ளையை வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவே சொன்னாரு, என்னை குறித்து நீ என்ன சொன்னாலும் மன்னிக்கப்படும். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நீ ஏதாவது சொன்னா அது இம்மையிலேயும் மன்னிக்கப்படாது, அது மறுமையிலேயும் மன்னிக்கப்படாது. அப்படி என்றால் நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாவது சொல்லும் பொழுது அது பூமியிலேயும் மன்னிக்கப்படாது, அது பரலோகத்திலேயும் மன்னிக்கப்படாது. இதிலிருந்தே தெரிகிறது இயேசு தனிநபராக, பரிசுத்த ஆவி தனிநபராக 3இல் ஒன்றாக இருக்கிறார்களே தவிர இயேசுவும் பரிசுத்த ஆவி ஒன்று கிடையாது. தேவ பிள்ளையே, இயேசுவும் பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாக இருக்கிறார்களே தவிர இந்த 3 ஒவ்வொரு தனிநபராக 3இல் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு வல்லமை கிடையாது, அவர் ஒரு வல்லமை உடைய நபர், அவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு தெய்வம், அவர் 3இல் ஒன்றாகிய தெய்வம். அவர் உன்னை நிரப்ப சுத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள் மகனே, ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்குறத பார்க்கிறேன். சிலருடைய வயிற்றுல உள்ள கட்டிகள் எல்லாம் உடைகிறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். லீகா தாராபா சந்தா லாபாரா, உன் குடும்பத்துல இருக்கிற அசையாத கட்டுகள் அசைகிறது. தேவ பிள்ளையே, இந்த ஜபத்துல அசையாத கட்டுகள் அசைகிறது. உனக்குள்ள உபதேசம் வந்துட்டு, உனக்குள்ள அக்கினி வந்துட்டு, உனக்குள்ள ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை வந்துட்டு, உனக்கு ரகசியம் தெரிந்து விட்டது. தேவ பிள்ளையே, இந்த ரகசியத்தை எழுதி வை, இந்த ரகசியத்தை வைத்து ஜெபி. உனக்கு விரோதமா வருகிற எல்லா கள்ள உபதேசத்துக்கும் நீ இதை வைத்து எதிர்த்து நில்லு. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். God is anointing you, God is touching you, God is delivering you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உன் குடும்பத்தையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளையே, இந்த அருமையான 15வது நாள் செக்ஷன்ல கர்த்தர் சில ஆழமான ரகசியமான சத்தியங்களை உன்னோடு வெளிப்படுத்துகிறார். ஏன் நீ ஆவியில் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஆவியானவரோட உறவு வேண்டும்? ஏன் வெள்ளம் போல் பிரச்சனை வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்று எல்லா ரகசியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ கூட்டமாக மாறி இருக்கிற. அருமையான பிரேயர் டைம் சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு தேவ
பிள்ளைகளையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கிறார், விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அருமையான சத்தியங்களை கேட்க எல்லாருக்கும் முடியாது, எல்லாருக்கும் முடியாது. கர்த்தர் உன் காதுல கேட்க வைத்தார் என்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. எல்லா துதி கன மகிமை நான் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம 100 நாள் ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் பங்கெடுத்து தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உள்ள நெடுநாள் கட்டுகளை, நெடுநாள் போராட்டங்களை ஆமென் உடைக்கிற நாட்கள் தான் இந்த 100 நாள் நாட்கள். இதுல தேவன் உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய சித்தமானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ரகசியங்களையும் சத்தியங்களையும் திரும்பியும் கேட்டு அதை எழுதி வையுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தனி ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிற தேவ பிள்ளைகள், நம்ம பிரேயர் மியூசிக் சேனல்ல வீடியோ வெளிவந்திருக்கிறது. நம்ம ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிற அந்த குட்டி வீடியோவை தொட்டு, அந்த ஸ்கிரீன் கார்டை தொட்டு, இல்லையென்றால் டிஸ்கிரிப்ஷன்ல, இல்லையென்றால் கீழே அப்பியர் ஆகிருக்கிற லிங்கை தொட்டு நம்ம சேனல்ல சென்று தொடர்ந்து இரவு நீங்க 1 மணிக்கூர் வேண்டுமானாலும் 2 மணிக்கூர் வேண்டுமானாலும் ஜெபியுங்கள். தொடர்ந்து நல்ல சத்தியங்களையும் நல்ல அபிஷேகம் நிறைந்த இசையும் உங்களுக்காக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப நேரம் நீடிக்கட்டும். ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்பி இருப்பார். சில ரகசியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். நீங்கள் அந்த அபிஷேக இசையோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். உங்கள் ஜெப நேரம் இன்பமாக இருக்கும். அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக பேசி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த போகிறாரு. எல்லாரும் ஆயத்தப்பட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். God bless you. ஆமென்.